அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 13 இன்டர்நேஷ்னல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே. அந்த சிறந்த இடதுகை பழக்கமுடையவர்களுடைய சிறப்புகளை பாராட்டி அந்த நாளை யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. அந்த சிறப்புகள் என்ன என்பதனைத்தான் இந்த காணொளியிலே நாம் காண இருக்கின்றோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இவங்க லெஃப்ட் ஹேண்டட்னஸ் அல்லது சினிசிஸ்ட்ராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகில் இருக்கக்கூடிய மொத்த ஜனத்தொகையில் லெஃப்ட் ஹேண்டை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனத்தொகையில் 10% லெஃப்ட் ஹேண்டுனா இருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் சில பேர் இருக்குது. என்ன பேர்? இவர்களை இப்படியும் அழைப்பார்கள், சவுத் பாஸ் அல்லது லெஃப்டிஸ் அப்படின்னும் அழைக்கிறார்கள். லெஃப்ட் ஹேண்டு பயன்படுத்தக்கூடியவர்களுடைய சிறப்புகள் என்ன, அவங்களுடைய சிரமங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இடதுகை பழக்கமுடையவர்களுக்கு ரைட் பிரெயின் சூப்பராக வேலை செய்யும். ரைட் பிரெயினில் ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ்க்கானதெல்லாம் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் விரைவாக இருக்கும், தெளிவாக இருக்கும், எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இவங்க ஒரு பிரச்சனையை வித்தியாசமாக அணுகுவார்கள். அவர்கள் அணுகக்கூடிய அந்த நிலை உள்ளன்போடு இருக்கும், லவ்லினஸ்ஸாக இருக்கும். ஒரு ரூட்னஸ்ஸாக அல்லது ஒரு வெறுப்புணர்வோடு இவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு சப்ஜெக்டையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க மாட்டாங்க. என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க மாட்டாங்க. அதுக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குது, என்ன இருக்குது, ஏன் ஒருத்தர் லேட்டாக வராங்க. ஒரு இது வச்சிங்களேன், 9 மணிக்கு வரக்கூடியவர் 9:30 மணிக்கு வராருன்னா காரணம் என்ன? ஏப்பா லேட்டு ஆச்சா போச்சான்லாம் கத்த மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, என்ன காரணம், ஏன் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவங்களுடைய சிரமங்கள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க பார்ப்பார்கள். இவர்கள் எல்லாரை விட ஒரு தனித்தன்மையோடு இயங்குவார்கள். ஸ்பெஷலாக ஒரு இடத்துல தனித்து நிற்பாங்க. எந்த ஒரு கூட்டத்தில் ஒரு கருத்துக்கள் கேட்கக்கூடிய கூட்டமாக இருந்தால் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தானது அங்கே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். அடுத்து இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞர்களாக இருப்பாங்க, படைப்பாளிகளாக இருப்பாங்க, விளையாட்டு வீரர்களை உருவாக்கக்கூடிய அந்த ஆசான்களாக இருப்பார்கள். இவங்களுக்குள்ள ஒரு கலை நுணுக்கம் அப்படியே பொங்கிக் கொண்டே இருக்கும். புதிய புதிய கிரியேட்டிவிட்டிஸ், புதிய புதிய விஷயங்களை உலகத்துக்கு தரணும் அப்படிங்கிறதுல இவங்களுடைய இது எண்ணம் அதிகமாக இருக்கும்.
மிக வேகமாக டைப் அடிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள். இப்படி இருக்கிறவங்க நல்ல அமைதியோடு இந்த எந்த விஷயத்தையும் அணுகுவாங்க. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா மொழித்திறன், நல்ல அதிகபட்சமாக நல்ல மொழித்திறன் இருக்கும். இவருடைய பொருளாதார நிலை மிக அதிகமாக பொருளீட்டக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருப்பாங்க. ஏன்னா டெக்னாலஜிஸு, டெக்னிக்ஸு, மற்றவங்களை அணுகுமுறை இவர்களை உயர்த்திவிடும். அதனால் இவர்களுடைய லாபம் அதிகபட்சமாக இருக்கும். இவருடைய தொழில் டர்னோவர்னு சொல்கிறாங்க இல்லையா, மற்றவர்களை விட இவர்களுடைய டர்னோவர் மிக அதிகமாக இருக்கும். எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. இவர்கள் சிறந்த கணித மேதைகளாக இருப்பார்கள். கணிதத்தில் அவ்வளவு துல்லியமான விவரங்களை எல்லாம் இவர்களால் கொண்டு வர முடியும், அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். கணிதம் இவர்களுக்கு சிறப்பான ஒரு பாடமாக இருக்கும். அதோட ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா நிறைவா? இன்றைக்கு உலகத்திலே மிக உயர்ந்த பரிசாக கருதப்படுவது எதுங்க? சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்கார் அவார்டும்பாங்க. ஆனால் மற்ற எல்லா ஆஸ்கார் அவார்டுக்கே ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா நோபல் பரிசு. இந்த நோபல் பரிசை உலகத்திலே எத்தனை பேர் பெற்றிருக்கிறார்களோ அவர்களிலே அதிகமான நபர்கள் எண்ணிக்கையில் யார் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இடதுகை பயன்பாட்டாளர்கள் தான். புரியுதுங்களா? அப்போ இடதுகை பயன்பாட்டாளர்கள் மிகச்சிறந்த உயர்ந்த உன்னத நிலைக்கு உயரக்கூடியவர்கள். அதனால் அவர்களை என்ன பண்ணாதீங்க, அவர்களை பரிஷ்கரிக்காதீர்கள், அவர்களை விமர்சனம் பண்ணாதீங்க. உரட்டாங்கையான்னு சொல்லுவாங்க, நொட்டகையான்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னொன்று நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உணவு உண்ணுவதற்கு வேண்டுமானால் வலதுகை இருக்கலாம், ஆனால் உங்களை ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வைத்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரே ஒரு கரம் எது தெரியுமா? இடது கரம்தான். இடது கரத்தால் தானே நீங்கள் கால் கழுவுறீங்க, கை கழுவுறீங்க எல்லாம். இடது கரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இடது கையில் வலி வந்தால் இதயம் பாதிப்படையும். அதனால் இடது பக்கத்தில் இதயம் இருக்கிறது. அதனால் இடது பக்கத்தை பற்றி, இடது கையை பயன்படுத்துவதை பற்றி குறை சொல்லாதீர்கள். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாரிசுகள் யாராவது இடது கையை பயன்படுத்தினால் இடது கையை நன்றாக பயன்படுத்த வையுங்கள். அதே சமயத்திலே வலது கையையும் பயன்படுத்த வையுங்கள். ரெண்டு கையும் பயன்படுத்தும் போது அவங்க நிலைமை எப்படி இருக்கும்? மிகச்சிறந்த உன்னதமான மனிதர்களாக மாறிவிடுவார்கள். இவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குதுங்க. என்னென்னா வித்தியாசமாக பார்ப்பார்கள் ஒன்று. இரண்டாவது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பல விஷயங்கள் வலதுகை பயன்பாட்டாளர்களுக்காக இருக்குது. என்னது? கேமரா, கம்ப்யூட்ரு, கன்ஸு போன்ற பல விஷயங்கள் எல்லாமே வலதுகைக்கான பொருளாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் இடதுகையால் செய்ய வேண்டிய நிலை இருக்குது. இது ஒன்று தான் பிரச்சனை அவங்களுக்கு. மற்றபடி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மிகச்சிறந்த மனிதர்கள் எல்லாம் இடதுகையை பயன்படுத்தினார்கள். வலது பக்க மூளை செயல்பாட அதிகமாக தூண்டப்பட்டது. அதனால் இரண்டு பக்க மூளையும் செயல்படுவதற்கு இரண்டு கைகளையும் பயன்படுத்துவது மிக மிக சால சிறந்தது என்பதனை கூறி, நீங்களும் சரி உங்களுடைய குழந்தைகளும் சரி இந்த இடது கையை அதிகம் பயன்படுத்துவதற்கும் வலது கையையும் சேர்த்து பயன்படுத்துவதற்கும் பயிற்சி கொடுங்கள் என்று கூறி, இந்த வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.